வைகோவுடைய பேச்செல்லாம் சீரியஸா மக்கள் எடுத்து பார்த்தா தாவேகா அவரை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அவர் செல்வார். அதிமுக என்ற கட்சியை உடைப்பது தாவேகா வெளிப்படையா செய்கிறார். இடைத்தேர்தலில் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமியோட மூவ்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா உள்ள அதிமுக இன்னும் அந்த சிக்கல்கள் நீடிச்சுட்டே இருக்கா? அவர் மூவ்மெண்டே காணுமே. ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சியை கிட்டத்தட்ட ஒரு தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 40 நாட்ல நெகட்டிவ் விஷயங்கள் வர தொடங்கிடுச்சு. நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி. ராமன் அவர்கள் இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. அதுல பஞ்சமே இல்லை. இப்ப புதுசா புயலை கிளப்பி இருக்கிறது மதிமுக தலைவர் வைகோ அவர்கள். கட்சியில இருந்து ஒரு வெளியில போற அந்த கூட்டணியில இருந்து வெளியில போற மனப்பான்மைக்கு வந்துட்டாரு. எங்க அப்பா கதறி அழுதாரு. உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடுவோம் அப்படின்னு ஆஹ் அவர் போட்டியிடணும்னு நான் திமுக இருந்து சொன்னதை பார்த்து எங்களுக்கு தனி சின்னம் கிடைக்கலன்னு சொல்லி கதறி அழுதாருன்னு துரை வைகோ அவர்கள் பேசுறாங்க. இது என்ன மனப்பான்மை? மதிமுக தாவேக்காடும் சிக்கல். கதறி அழுதுக்கு பதிலா கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல. யாரு தடுத்தாங்க? இது ஒரு ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு புது லெவலா போறாங்க. எல்லோருக்கும் தெரியும் நீங்க திமுக சின்னத்துல போட்டியிடுறதுக்கு ஏத்துக்கிட்டீங்க. இல்லை என்றால் நீங்கள் வெளிப்படையாக கேள்வி கேட்டிருக்கலாம். தேமுதிக 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு. அது தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா தேமுதிக 10 சீட்டு கொடுத்தாங்கன்னு? சொந்த சின்னத்துல போட்டியிட்டு தேமுதிகன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியலையா? இன்னைக்குதான் தெரியுதா? இது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். அதனால இது ஏதோ அவர்களுக்கு மரியாதை கொடுக்குமா? மரியாதை கொடுக்கலன்னா ஏங்க நீங்க இவ்வளவு மூத்த தலைவருங்க, எல்லாரோடையும் வயசுல பெரியவர், உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் ஒட்டிட்டு இருந்தீங்க? ஏன் அங்கேயே இருந்தீங்க தேர்தல் வரைக்கும்? அவங்க மரியாதை கொடுக்கல. அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும்னு சொன்னும் போது உங்களுக்கு மனசே அப்படியே வேதனைப்பட்டுச்சு, வெடிச்சு போச்சு. வெளியே வந்துட வேண்டியதானே? சோ இதெல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிசம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுதான் சந்தர்ப்பவாதம். அப்ப துரை வைகோ எம்பியா இருக்கிறாரு. அதனால வேற எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு இருந்திருக்கு. அதுதானே சார் நீங்க மென்ஷன் பண்றீங்க? இல்ல நான் சொல்றது இப்போ இப்போ முதல்ல துரை வைகோவே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும். உதயசூரியன் சின்னத்துல எங்க சொந்த கட்சி சின்னம் தான் முக்கியம் எல்லாம் சொல்லிட்டு, என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. தேர்தலுக்கு ஈவன் ஒரு மாதத்துக்கு முன்பு கூட உங்களுக்கு இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன. கூட்டணியில யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள், யார் யார் என்னென்ன சின்னத்துல போட்டியிட போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே கிடையாது. அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். சட்டப்படி அவர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள். சட்டத்தின் முன் அவர்களுக்கும் மதிமுகவுக்கும் தொடர்பு கிடையாது. சோ இன்னைக்கு அதுலயே இப்போ ஒரு எம்எல்ஏ வரலையா அந்த மீட்டிங்க்கு? அவர் திமுக பக்கம் போயிருவாருங்கிறாங்க. ஏன்னா அவர் திமுக தான் இருக்காரு. டெக்னிக்கலி லீகலி அவர் திமுக எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தர் ஓடிட்டாருங்கிறாங்க இப்போ அந்த மீட்டிங்க்கு வரலன்னு. சோ இது ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று பார்க்க முடியாது. நீங்க ஒரு தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சியினுடைய ஆதரவால ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த 2 பேரும் திமுக அங்க ஆதரவு கொடுக்கலன்னா டெபாசிட் வாங்கியிருப்பாங்களா? மதிமுக வேட்பாளர்களாக போட்டியிட்டு அந்த 2 இடத்துல இவர்கள் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார்கள். சோ திமுகவின் தயவால் வென்ற இவர்கள். அதுக்குதான் இப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் ராஜினாமா பண்ணிடுறேன். ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா வேட்பாளராக திருப்பி போட்டிடுவாங்களா? இல்ல மதிமுக வேட்பாளரை தாவேகா ஆதரிக்குமா? இதெல்லாம் தெரியலையே. எந்த ரூட்ல இப்ப தாவேகா விசில் சின்னத்துலதான் போட்டியிடணும்னு சொன்னா போட்டியிட மாட்டாங்களா? அதுவும் அவங்களுக்கு மனசு வருத்தம் கொடுக்குமா? என்னங்க இது? இதெல்லாம் ஒரு
ஒரு தமிழ்நாட்டுல அது ஒரு ஒரு மிகவும் ஒரு மோசமான, மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப நாளா இருந்திருக்கு. பட் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது. ஆமா சார். இதே தேர்தல் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நடந்தா அது வேற விஷயம். ஒரு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி செய்யறதுங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். என்ன பாயிண்ட்ல சார் இந்த மாதிரி ஒரு டிசிஷனை வந்து வைகோ அவர்கள் எடுக்கிறாங்க? இப்ப வெளியில சொல்றது ஒரு ரீசனா சொல்லப்படுது. நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே இதெல்லாம் கேட்க முடியாதா அப்படின்ற கேள்வியும் இப்ப வைக்கதான் தோணுது. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வரீங்க அப்படின்னா, எந்த பாயிண்ட் வந்து என்ன விஷயம் அவரை ட்ரிகர் பண்ணி இந்த முடிவு எடுக்க வைக்குது? இல்ல நேத்து அவ்வளவு நமக்கு பேசுறாரு. காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டா, கிளையே இல்லாத கட்சிக்கு 8 ஆமா. சீட்டா. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றாரு. அமைச்சரவையில நீங்க பங்கெடுப்பீங்களா? ஆனா திமுக கூட்டணியில இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவையும் சீட்டுறாரு. இல்லைங்க, நீங்க விசிகாவை சீண்டலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி சொல்லலாம். பேசிக்கா இவங்கள என்ன தேமுதிக பத்தி பேசலாம். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு 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 குறைபாடாக அவர் திமுக ஏன் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற ரீதியாக அவர் பேசுகிறார். தன்னுடைய ம். ஆதங்கத்தை தெரிவிக்கல. இது எப்ப தெரிவிச்சிருக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்கணும். கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்கு, போகல. இப்ப என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் அவர் பார்க்கலாம். ம். அவருடைய நோக்கம் ஆட்சியில் ஒரு பங்கு கிடைக்குமா? விசிக்கு கிடைச்சிருச்சு, ஐயுஎம்எல்க்கு கிடைச்சிருச்சு, எங்களுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஏன்? ஒண்ணு. ரெண்டாவது, துரை வைகோவினுடைய எதிர்காலம். 29ல அவர் தாவேகாவினுடைய ஆதரவுடன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு திமுகவினுடைய ஆதரவுடன் வெற்றி பெறும் வாய்ப்பை விட அதிகமாக அவர் கருதலாம். ம். அதனால as a டிவிகே சப்போர்ட்டட் கேண்டிடேட்டா துரை வைகோ மீண்டும் பாராளுமன்றத்துக்கு போகலாம். ஸோ இந்த ம். மாதிரி ஆங்கிள் தான். நத்திங் டு டூ. இது வந்து ஒரு பெரிய கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தங்களுக்கு என்ன கிடைக்கும் அவ்வளவுதான். ஒரே பாட்டம் லைன் அது ஒண்ணுதான். ம். இப்ப இவ்வளவு நாள் வைகோ வந்து டைலூட் ஆயிட்டே வந்துட்டாரு. ஒரு கட்டத்துல வந்து திமுகவோட அவர் மெர்ஜே பண்ணிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவர் இன்னும் அந்த கூட்டணி போக்கிலே இருக்கிறாரு. இப்போ இந்த ஆவேச பேச்சு வந்து தாவேகா பக்கம் நகர்றத நோக்கி இருக்கு. இந்த வெறும் பேச்செல்லாம் சந்தர்ப்பவாத நீங்க அரசியல் மட்டும் பண்றாரா வைகோ? வெறும் சந்தர்ப்பவாத அரசியல். ஏன்னா நீங்க திரு வைகோவுடைய பேச்செல்லாம் சீரியஸா மக்கள் எடுத்துப்பாங்களா? திமுகவை திரு வைகோவை போன்ற விமர்சனங்கள் வைத்த நபர் வேறு யாரும் கிடையாது. இன்க்ளூடிங் ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் வேற யாரும், இன்ஃபேக்ட் தனிப்பட்ட விமர்சனம் எல்லாம் வச்சிருக்காரு. திரு ஸ்டாலின் மீதும் கலைஞர் மீதும் அவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனம் வேற எந்த தலைவரும் எனக்கு நினைவு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பண்ணது கிடையாது. அவர் நேத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. திமுகவை இவ்வளவு உயர்த்தி பிடித்தது என்னை விட வேற எந்த தலைவர் கிடையாதுன்றாரு. அதாங்க, அது டெய்லி காலையில ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு பேச்சு வரும், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து அவர் அவர் பேச்சு வைத்துக்கொண்டு அதுதான் உண்மையான நிலவரம் என்றெல்லாம் நம்ம நம்ம அந்த மாதிரி அந்த ரூட்லயே போகக்கூடாது. இன்னைக்கு காலையில என்ன தோணுது, அவருக்கு என்ன பெனிஃபிட் வருங்கிறத பார்த்து பேசுவாரு, நாளைக்கு வேற என்ன பெனிஃபிட் வருங்கிறத பார்த்து பேசுவார். அவர் கிரெடிபிலிட்டி மக்களிடையே இருப்பதாக எனக்கு தெரியும். சோ முடிவு எடுத்துட்டாரா சார் அவரு தாவேகா பக்கம் போறதா? தாவேகா அவரை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அவர் செல்வார். ம். அதில் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா? மேபி. அடுத்த முறை கூட்டணியில சேர்த்துப்பாங்களா? மேபி. இதெல்லாம் தான், அவ்வளவுதான். இல்ல, என் அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் தலைமையை ஏற்று செயல்படுவோம்னு 6 மாசம் கழிச்சு திரும்பி வந்தாலும் வரலாம். வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ இருக்குங்க. எல்லாமே எந்த வீடியோ நம்ம எப்போ போடுறோங்கிறது தான். இல்ல ஏற்கனவே அதிமுகல வந்து ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள்லாம் வந்து அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. மறுபடியும் அந்த இடத்துல சீட் நமக்கு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு சார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தவர்களுக்கு நான் கேள்விப்பட்டது வரை அவர்களுக்கு தவேகா வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அன்அபிஷியல் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அது ம். காப்பாத்துவாங்களா, உத்தரவாதத்தை மீறுவாங்களா, அதெல்லாம் நம்ம ம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ம். ஆனால் அந்த அந்த அஷூரன்ஸ் வந்த பிறகுதான் அவர்கள் ராஜினாமா செய்தார். ம். ஏன்னா யாருமே வந்து இவங்கெல்லாம் தேர்தலுக்கு செலவழிச்சிருக்காங்க சார். செலவழிச்சிட்டு எம்எல்ஏ ஆயிட்டு 20 நாள்ல யாராவது ராஜினாமா பண்ணுவாங்களா? ம். ம். நீங்க இப்போ நாளைக்கு இவர்களுக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசையா இருக்கும்.
இல்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகணும்னு ஆசையா இருக்கும். 5 வருஷம் சும்மா இருங்க, சும்மா ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே உட்காருங்கன்னா யாராவது ராஜினாமா பண்ணுவாங்களா? என்ன அஷ்யூரன்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க? அது இன்னைக்கு தெரியாது. இடைத்தேர்தல் வரும்போது தான் நமக்கு தெரியும். இவங்கள 4 பேரையும் தவேக வேட்பாளர்களாக நிக்க வைத்தார்கள் என்றால், உறுதியாக அது குயிட் ப்ரோ கோ. அதான் குதிரை பேரம். சட்ட ரீதியாக அது குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம். மக்கள் ம். பார்வையில் அது குதிரை பேரம். ஓகே. அப்போ அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஸ்கெட்ச வந்து தாவேக்கா போட்டிருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா போட்டிருக்கு. வெளிப்படையாவே ம். எதுக்கு போய் சி.வி. சண்முகத்தையும், வேலுமணியும் எதுக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு முதலமைச்சரு? ம். பொன்னாடையெல்லாம் போத்திட்டு வந்தாரு. ஒரு தரப்பு எதனால? மட்டும் போய் சந்திச்சுட்டு வரதே ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. ஆமா. ஏன் எடப்பாடியே சந்திக்கலையா அவரு? சந்திக்காம இவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல. அப்போ ஸ்கெட்ச் வைக்கிறாங்கங்கிறது வெளிப்படையாவே இருக்கு. அவர்களுக்கு ம். அதிமுகவில் ஆதவர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க. தொண்டர்கள் எல்லாம் பாதி பேர் வந்துட்டாங்கன்னு தானே சொல்றாரு. சோ இது வெளிப்படையா பண்றது தானே. அதிமுக என்ற கட்சியை உடைப்பது தாவேகா வெளிப்படையா செய்றாங்க. அவங்க வந்து அத பத்தி மூடி மறைச்செல்லாம் ஒண்ணும் செய்யலையே. ஓப்பனா செய்றாங்க. டெய்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்றாங்க விஜயபாஸ்கர் வந்து இணைய போறாரு. ம். ம். சோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ம். இதுல ஒரு துணை கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னா, பாமகவையும் வந்து தான் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து தாவேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து அன்புமணி ராமதாசும் இணைந்துட்டு இருக்காங்க. ஆஹ் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் மட்டுமே நம்பி இந்த கூட்டணி இந்த ஆட்சி நடக்காம சப்போர்ட்டுக்கு பாமகவையும் நம்ம வச்சுக்கணும்ன்ற ஒரு பார்வை தாவேக்காவுக்கு இருக்கா சார்? இல்லைங்க ஒரு விஷயம். விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் தங்களுடைய அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு பாலிசி டிசிஷன்ல தலையீடு இல்லாமல் திமுக சிறப்பாக பார்த்துக் கொண்டார். ம். இல்லாட்டி தொழில்துறையே முடங்கி போயிருக்கும். கம்யூனிஸ்ட உள்ள விட்டு விசிகா ம். உள்ள விட்டு நீங்க தொழில்துறையை மூடிட்டு போக வேண்டியதுதான். ம். நடக்கவே நடக்காது. முடங்கி போயிருக்கும். அதனால திமுகவால முடிஞ்சது. திமுக ம். வந்து இவங்களை கவர்மெண்ட் பக்கமே சேர்க்கல. பாலிசி பக்கமே சேர்க்கல. சில விஷயங்கள் சமூக நீதி, மாநில உரிமைகளை தாண்டி இவர்கள் சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல. ம். அதனால தான் நீங்க சாம்சங் விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் ஒரு பலத்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு. சோ மெயின் திங் என்னன்னா திரு விஜய் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவையும் நம்பி அவர்கள் உடைய கொள்கை அடிப்படையில் இந்த அரசு முடிவு எடுத்தது என்றால் தமிழ்நாடு உறுதியாகவே வந்து தன்னுடைய டாப் பொசிஷனை இழந்துரும். ம். ஏன்னா அந்த கொள்கைகள் இந்தியா அளவில் இல்ல உலக அளவிலேயே வந்து தோல்வி அடைந்த கொள்கைகள். ம். அதனாலதான் கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிறதே வந்து கிட்டத்தட்ட நசிஞ்சு போயிடுச்சு. சோ ம். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஆதரவுடன் நாம் இருக்கிறோம், அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் நாம் செயல்படுவோம்னு விஜய் செஞ்சாருன்னா ஸ்டேட்டே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். அதனால ம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வேறு சோர்சஸ் ஆஃப் சப்போர்ட் பெறுவது அது வந்து அவ்வளவு பெரிய இப்ப ஏன் செய்யறாருங்கிறது எனக்கு ஏன்னா இப்ப வந்து இவங்களால கவுக்கவும் முடியாது. இப்ப ம். கவுத்தாங்கன்னா ம். அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா 200 சீட் வந்துடும் அவருக்கு. ம். அதனால கவுக்கவும் முடியாது. இப்பயே செய்யணுங்கிறது பட் லாங் டேர்ம் அவரும் யோசிப்பார். இவங்களை நம்பி ம். வண்டி ஓடாது. அதனால அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வேற யாராவது அதிமுகல இருந்து உடைச்சிட்டு வர்ற எம்எல்ஏக்களா இருக்கட்டும், ஆதரவு இருந்தால் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அது பண்றதும் நல்லது. ம். இப்போ இந்த விஷயங்களுக்கு நடுவுல அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணுமா? அது எவ்வளவு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது? இல்ல முதல்ல வந்து இதை தவிர்த்திருக்கலாமானா தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சே வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு அவர் ப்ளே பண்றாரு. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ம். நம்ம உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்கறது வேற. பட் அவங்க ஆடியன்ஸுக்கு அது பிடிச்சிருக்கு. அவர் வாக்காளர்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ம். அந்த பேசிஸ்ல தான் அவர் பேசுறாரு. பிளஸ் அது வந்து ஒரு ஒரு தனி விமர்சனமா நான் பார்க்க மாட்டேன். பர்சனல் ம். லைஃப்ப பத்தி எல்லாம் அவர் எதுவும் பேசல. வேறஸ் உதய் அதுக்கு குடுத்த பதில் வந்து அதுவும் ரொம்ப அ ஒரு அது ரொம்ப அ பர்சனலா இருந்துச்சு. அது பர்சனல் அட்டாக். அது செய்திருக்க கூடாது. ம். பட் விஜய் அவர்களே இதை தவிர்த்திருக்கலாம். இது ம். பட் அகைன் நான் சொல்ற மாரி அது வந்து
விமர்சகர்களுக்கோ இல்ல ஒரு ஒரு தோஸ் ஹூ ஆர் பொலிட்டிக்கல் அனலிஸ்டுக்கோ கொடுத்தது இல்ல. அது வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு கொடுத்தார். ம். இப்போ திமுகவினுடைய தோல்விக்கான காரணங்களை கலாய்வு செஞ்சாங்க. சூட்கேஸா வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து மு.க.ஸ்டாலினுக்கு வந்து காரணங்கள் போச்சு. இப்போ வந்து கூட்டத்துல பேசும்போது எங்க அப்பாவை காணுமா, நீங்க வந்து என்னோட கோப்புகள்ல போய் பாருங்க என்னன்னு தெரியும், மக்கள் மனசுல பாருங்க என்னன்னு தெரியும்னு அவர் பேசுறாரு. அதுக்கு பிறகு வந்து ஆராசா அவர்கள் பேசும்போது கூட்டணியே வேண்டான்னு அறிவிங்க தலைவரே, இதுல நம்ம 60 இயக்கம் இருக்கு நம்ம கிட்ட, கூட்டணியே வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்றாரு. நேரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவர் சீக்கிரம் திரும்பி வருவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இடைத்தேர்தலில் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு திமுக தயாராக இருக்கிறதா? ஃபர்ஸ்ட், கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. நான் சொல்றது 1967 இருந்து, நான் இப்ப சொல்லல. திமுக இயக்கம் தேர்தலில் வெற்றி பெற்றது தனித்து வெற்றி பெற்று சரித்திரம் கிடையாது. இப்பொழுது அந்த சரித்திரமும் படைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. திமுக தனித்து போட்டியிடக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால ஆராசா வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்களே எல்லாரும். சி, இவங்க இப்போ யாரு எல்லாருமே கூட இருந்தாங்க, அப்போ இவர் பேசினார்னா அது வேற மாதிரி. எல்லாரும் போன அப்புறம் நீங்க என்னது 60 இயக்கங்கள், யார் அந்த இயக்கங்கள் சொல்லுங்க? பெரும்பாலும் இந்த லெட்டர் பேடு கட்சிங்க ஒரு ஒரு 10 15 கட்சிகள் இருக்கின்றன. அதை தவிர ஒரு சிறிய கட்சிகள் ஒரு 2 3 இருக்கலாம். பட் அதை தாண்டி பெரிய கட்சியாக இவர்களுடன் இன்னும் கூட்டணியில் இருக்கும் கட்சி ஒரு 2 கட்சி பேரை சொல்லுங்க. சோ இப்போ போய் தனித்து போட்டியிடுவோம்னா யாரும் இல்லையே கூட்டணிக்கு. இவங்க யாரோட போய் பிஜேபியோட போய் கூட்டணி வைக்க முடியுமா? யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? கட்சி இல்லைங்களே. எல்லாரும் ரெண்டா உடைக்க முயற்சி நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் வரும் சார். நிச்சயமாக நடக்கக்கூடும். ஏன்னா எப்போ வந்து அவர்கள் விலகிவிட்டு சென்று விட்டார்களோ, முதல்ல திமுக எதிர்பார்ப்பு இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள், வெளியிலிருந்து ஆதரிப்பாங்க, நம்ம எப்போ சொல்றாங்களோ நம்ம பக்கம் திருப்பி வந்துருவாங்க, கவர்மெண்ட் கவுத்தரலாம். இந்த நோக்கத்தில் இந்த திட்டத்தை தீட்டி இருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே போய் மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்ணும்போது அதுக்கு அப்போதான் வந்து இது வந்து ஒரு ஒரு நம்மளையும் மீறி போயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலிங் திமுகவுக்கு அப்பதான் வருது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 3 நாட்கள் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், தொடர்ந்து திரு ஸ்டாலினை சந்திச்சுட்டு தான் சொல்றாங்க ஆதரவு தெரிவிக்கலாம்னு இருக்கோன்னு அவரை போய் பார்த்துட்டு வர்றாங்க. சோ விஜயை பார்த்ததை விட அவருங்க ஸ்டாலின் அவர்களை தான் பார்த்தாங்க. சோ அப்போ இவர்களுடைய எண்ணம் நம்ம கூட்டணியிலே இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. முதல் 2 நாளுக்கு அப்படிதான் சொன்னாங்க, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் இந்த பதவி ஆசை அவங்க காட்டிட்டாங்க. வந்துருங்க, ஜாயின் பண்ணிடுங்க, கவர்மெண்ட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்டுகளை தவிர விசிகாக இருக்கட்டும், ஐயுஎம்எல் ஆக இருக்கட்டும், காங்கிரஸ் ஏற்கனவே விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இவர்களுக்கு அந்த ஆசை வந்த உடனே அவங்க திமுகவை டம்ப் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ திமுக வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு நிலவுது. இந்த தோல்விக்கு காரணம் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்கிறதா? உதயோடைய ஸ்டைல்ல புதிய எதிர்கட்சி தலைவர் ஆக்கினதுக்கு பிறகு அவர் வந்து ஏற்கனவே ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கும் போதோ அமைச்சர் ஆக்கும் போதோ வந்து அவருக்கான டீமை செட் பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் பக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப வந்து ஜென்சி கூட்டங்கள்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சியாலதான் வந்து தாவேகா ஜெயிச்சது, நம்ம ஜென்சியை வந்து கவர் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்ற பார்வையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த சீனியர் ஜூனியர்ஸ் பிரச்சனை வந்து தொடருதா சார்? உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படுறாரு? அவர் வந்து முன்னாடி போறதுக்கான செயல்பாடுகள்ல இருக்கிறார். திமுகவுக்கு இந்த தேர்தலில் வந்த வாக்குகள் என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வாக்குகள் திரு மு.க. ஸ்டாலின் என்ற நபருக்காக வந்த வாக்கு. மற்றது ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்கள், அந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம் அவங்களுக்காக வந்த அவங்க லாயலிஸ்ட் வாக்குகள். இளைஞர்கள் வாக்குகளை திமுக பெறுவது மிகவும் கடினம். ஏன்னா இளைஞர்களுக்கு இந்த பண்ணையார் மனப்பான்மை பிடிக்காது, ஊழல் பிடிக்காது.
ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பயங்கர லெவல்ல வந்து பர்செப்ஷன், மக்கள் பர்செப்ஷன்ல அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. அப்போ இளைஞர்களை கவருவது நீங்க எவ்வளவு வேணா ஜென்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ்னு போட்டுக்கிட்டு சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் நீங்க போடலாம். பட் பொதுமக்கள், அதுவும் பர்டிகுலரா தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தினம் ஒரு இதுல வந்து 300 கோடி ஊழல், இதுல 2000 கோடி ஊழல், இதுல 1000 கோடி ஊழல்னு டெய்லி எடுத்து விடுறாங்க. அது வந்து ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும். பட் டெய்லி இது வரும்போது இந்த ஜென்சி கூட்டம் என்ன கேட்பாங்க? என்னங்க அது இப்படி கொள்ளை அடிச்சிருக்காங்க? கொள்ளை அடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது நிரூபணம் ஆகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், எப்போ. பட் பர்செப்ஷன் வந்துருது இல்லையா? ஸோ அவர்களுக்கு இளைஞர்களை அட்ராக்ட் பண்றது கஷ்டம். 2வது, திரு ஸ்டாலின் இன்றும் ஒரு பாப்புலர் லீடர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றும் அவர் மீது சிம்பதி தான் இருக்கு. ஐயோ பாவங்க, அவர் என்னங்க பண்ணுவாரு, அவர் சொன்னதை யாருமே கேட்கல, இல்ல அவர்கிட்டயே பாதி விஷயங்களை சொல்லாம விட்டுட்டாங்க, இப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு கொடூர ஆட்சியை கொடுத்தாருன்னு மக்கள் நினைக்கல. திமுக ஆட்சி மோசம், அது எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் இந்த தோல்வி. பட் அவர் வந்து என்னன்னா, அவர் ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ் லீடர் மாதிரி ஆயிட்டார். நல்லது செய்யணும்னு விரும்புறாருங்க. அவருக்கு அவருக்கு தெரியுமானே தெரியாது இந்த விஷயம் எல்லாம். அவர்கிட்ட சொல்லாமே பண்ணிட்டாங்க. இல்ல சுத்தி இருக்கிறவங்க மோசம், ஐஏஎஸ் அதிகாரிங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, காவல்துறையில 2-3 பேர் அவரை கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்படிதான் வந்து பேச்சு போச்சே தவிர, சோ அவருடைய பாப்புலாரிட்டி வந்து பெருமளவுல சரிஞ்சதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் திமுக அவருடைய பாப்புலாரிட்டி பெருமளவுல சரிஞ்சது. வாரிசு அரசியல வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை விரும்பல அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுதுல்ல சார். ஏன்னா இருக்கிறாங்க, அவருடைய மகன் கீதா ஜீவன் இருக்கிறாங்க, அவங்க சகோதரன் தூத்துக்குடி மேயரா இருக்காரு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜென்சி விரும்பல அப்படிதான் சார். நிச்சயமாங்க. ஜென்சிய வந்து நீங்க கவருவதற்கு நீங்க மாற்றம் அப்படின்னு ஒரு ஒரு பிளாங்க் எடுத்திருக்கீங்க. நீங்க மாற்றத்தை கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. யாருமே வந்து நீங்க 1 மாசத்துல மாற்றத்தை கொடுத்து தமிழ்நாட்டை தலைகீழா மாத்தணும்னு எதிர்பார்க்கல. பட் நீங்க மாற்றம் என்று கொடுத்தால் நிச்சயமாக மக்கள் அதை, ஜென்சி மக்கள் மட்டுமல்ல, முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வந்து அதை ஆதரிப்பாங்க. இப்போ ஊழலை குறைச்சிங்கன்னா நிச்சயமா அது வந்து ஒரு பாப்புலர் இதுவா இருக்கும். வரவேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நீங்க நிறுத்தி வச்சீங்கன்னா நிச்சயமா அது நெகட்டிவா போகும். சோ இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடியை விட இப்போ மக்கள் விஜய் ஒரு சாதனை படைச்சிட்டார். ஜென்சி இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஒரு வெறுப்பு உண்டு, அரசியல் மீது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. அதை வந்து பல மடங்கு அதிகரிச்சிட்டார். இப்போ ஒரு 18-20 வயசு இருக்கிற ஆள் கூட அசம்பிளில என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு என்ன பேசுனாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, விஜய் என்ன சொன்னாரு, அதுக்கு உதய் என்ன சொன்னாரு, இந்த இந்த லெவல் ஆஃப் இன்வால்வ்மென்ட் பார்க்கறவங்க எல்லாம் சட்டசபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அண்ட் பர்டிகுலர்லி பெண்களிடையே இவ்வளவு அரசியல். எப்பவுமே வந்து குடும்பத்துல ஒரு திமுக குடும்பம் இருக்கும், எல்லாம் திமுக போடுவாங்க. அதிமுக குடும்பம் இருக்கும், அதிமுக போடுவாங்க. இதுதான் வந்து பழக்கம். சிலர் வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க. பட் அதை தாண்டி இப்ப ஆக்டிவா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. பட் நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணுக்கு நான் பதில் சொல்லல. திரு ஸ்டாலின் திருச்சி கிழக்குல போட்டியிடுவாருன்னா நான் போட்டியிடுவார் என்று நான் எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் தாவேகாவை அங்கு வீழ்த்துவதற்கு ஒரே பாசிபிலிட்டி, அது கூட ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஒரு காமன் கேண்டிடேட்டா நிறுத்தினாதான். அதற்கு அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் ஒத்துக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. சீமான் அவர்கள், அதிமுக, ஏன்னா ஆளுக்கு ஒரு 5000-10,000 ஓட்டு இருந்தா அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்ல. சோ அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆனப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேகா வேட்பாளரை 2வது முறையும் தோல்வி அடைகிறதுக்கு அவங்க ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. திமுக அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆமா, ஏன்னா முன்னாடி நான் சொல்லல, முன்னாடி சொல்லிருக்க முடியாது. அவர் குளத்தூர்ல தோப்பாரு நீங்க உங்களுக்கு தெரியுமா? நான் எதிர்பார்த்தனா? யாருமே எதிர்பார்க்கல. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே இட் வாஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இன்ஃபேக்ட் உதயநிதி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமே தவிர, திரு ஸ்டாலினுக்கு வந்து வின் மார்ஜின் ஒன்றுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ரைட்டா? அதனால அவரே தோல்வி அடைந்தார். அப்படிங்கிற போது ஏன் இப்ப பர்டிகுலரா ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல ஜெயிக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டுல. அது ஒரு பேட்டர்ன். ஆளுங்கட்சி இப்பதான் வந்திருக்கு.
இன்னும் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு கால அவகாசமும் இல்லை. இப்போ போய் ரெண்டாவது வாட்டி நின்று ரெண்டாவது வாட்டி தோல்வி அடைந்தா அவருக்கு தலைமைக்கே இது ஒரு கேள்வி ஆயிடும்ல. அதனால நிக்க மாட்டாரு. கண்டிப்பா சார். இப்ப தேர்தல் இடைத்தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்க முடியுமா? 6 தொகுதிகள் வந்து காலியா இருக்கு. அப்போ இந்த நேரத்துல வந்து ஏவாவில் வீட்டுல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைட் போறாங்க. மற்ற அடுத்தடுத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி ரைடு கொடுத்து பாஜக வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஆஹ் விமர்சனங்கள்லாம் வைக்கப்படும். தாவேக்காவும் அந்த பாணியை கையில் எடுக்கிறாங்க சார். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தல் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. 6 மாசம் அவகாசம் இருக்கு. அதுல இப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 5 மாசம் கழிச்சு 4 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட தேர்தல் வரலாம். ஸோ வி டோன்ட் நோ. அது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய முடிவு. ரெண்டாவது, இத்தகைய ரீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்ஸ் தான், ஒரு ஷோ. நம்ம வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் அவர்களுடைய அரசு டாஸ்மாக்ல முந்தைய திமுக அரசு ஒரு ஸ்டே வாங்கினாங்க உச்சநீதிமன்றம். டாஸ்மாக் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டே இன்னும் வெக்கேட் பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் தான் அது உண்மையாகவே வந்து ரெய்டுங்கிறது. பிஜேபி கவர்மெண்ட் பண்ணாத ரெய்டா? அடிக்கடி ரெய்ட் பண்ணுவாங்க. எதிர்கட்சி யார் இருக்காங்களோ எல்லார் மேலேயும் ரெய்டு போட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு கேஸை ஃபைல் பண்றது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் கோர்ட்ல. ஸோ இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள் சொல்ல முடியாது. உண்மையான நடவடிக்கை செந்தில் பாலாஜியுடைய ப்ராசிக்யூஷன், கே என் நேருடைய ப்ராசிக்யூஷன், டாஸ்மாக் கேஸ்ல உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வித்ரா பண்றது. அந்த ஸ்டே கேட்டது தமிழ்நாடு அரசு. அதே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு போய் அந்த ஸ்டே வேணான்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உச்சநீதிமன்றம் ஸ்டே எடுத்துருவாங்க. இதுவரை செய்யவில்லை. ஏன்? ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி சொல்றாங்க டாஸ்மாக்ல ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், இவ்வளோ 1000 கோடி போயிடுச்சு, ஒரு கேஸுக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, அது வாங்கினாங்க சொன்னாங்கல்ல. உங்களுக்கு முன்னாடியே ஊழல் என்று கூறப்பட்டு ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர், ஏன் அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணல நீங்க? 1 மினிட் ஜாபுங்க அது. உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, ஐயா தமிழ்நாடு அரசு தான் கேட்டோம், இப்ப அரசு மாறிடுச்சு, புது அரசுடைய நிலைப்பாடு, இதில் ஏதேனும் தவறு நடந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதுதான் எங்களுடைய நோக்கம், தயவு செய்து இந்த ஸ்டேயை எடுத்துருங்க. அப்ப அந்த ஸ்டேவோட அப்படியே இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணலாம்னு பாக்குறாரா விஜய்? ரன் பண்ணாருன்னா அப்போ இந்த தூய சக்தி கிக்திங்கிறதெல்லாம் சும்மாங்கிற மாதிரி ஒரு ஒரு பொருள். ஏன்னா நீங்க மாற்றம், தூய சக்தி, ஊழல் ஒழிப்பு, அவர் 3 விஷயம் சொல்றாரு. நான் பணம் வாங்க மாட்டேன், சுத்தி இருக்கிறவங்கள பணம் வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுப்பேன். 3 சொல்றார். சோ இதுல 3வது ஸ்ட்ரெயிட்டவே போயிடும்ல. அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்கலன்னா வாங்கிட்டு போனவங்க பரவாயில்லங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் போயிடும். இப்ப நிச்சயமா வந்து இதெல்லாம் தான் மக்கள் உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா வெறும் ஒரு ரெய்டு, ஏவா வேலு மேல ரெய்டோ, வேற ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ரெய்டுங்கிறதுக்கு 40 லட்சம்ங்கிறாங்க அது கைப்பற்றின அமௌண்ட். அது வந்து ஏவா வேலுக்கு ஒரு இழுக்கு. இவ்வளவு கம்மியா ஒரு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சாங்க. அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது இல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் போய் தவறான தகவல் அப்படின்றாரு. இல்ல அவர் சொல்லலாம். பட் உண்மையாகவே 40 லட்சமா இருந்தா அது நிஜமாவே அவருக்கு ஒரு ஒரு இன்சல்ட். அவரே வருத்தப்படுவார் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியே வந்தா. ஓகே சார், இதுல முக்கியமா எடப்பாடி பழனிசாமியோட மூவ்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா உள்ள அதிமுக இன்னும் அந்த சிக்கல்கள் நீடிச்சுட்டே இருக்கா? அவர் மூவ்மெண்டே காணுமே. கட்சியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு. அவர் அப்படியே தானே உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்ணாரு? கட்சி அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்குங்க. இதே மாதிரி அவருக்கு அவருடைய நோக்கம் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடாது. கட்சியே ஒழிஞ்சு போனா கூட தன் பதவிக்கு ஆபத்து வரக்கூடாது. அதை தாண்டி அவர் நினைப்பது போல் எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏன் பொதுக்குழு கூட்டி நான் ராஜினாமா பண்றேன், பொறுப்பை எடுத்துக்கிறேன், வேற யாராவது ஒருத்தரை கொண்டாங்க சொல்ல வேண்டியதுதானே? எதுவுமே வந்து செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருந்தால் ஒரு 4-5 நபர்கள் சுத்தி வட்டாரத்துல இருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு 5-6 நபர்கள், KP முனுசாமி, நீங்க இன்னைக்கு சுத்தி இருக்காங்கிறவங்க எல்லாருமே
நாளைக்கு அவர்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறது பேரலா பார்த்துட்டு இருக்காங்க. ம். இன்னைக்கு சுத்தி இருக்காங்கன்னா நாளைக்கு சுத்தி இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாளைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கல இது வரைக்கும். நல்ல ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா அவங்களும் போயிடுவாங்க. ஓகே. கட்சி கரைவதை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சியை கிட்டத்தட்ட ஒரு தரைமட்டம் ஆக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அதிமுக என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. ஒரு வெறுப்பு அரசியலில் ஈடுபடாத ஒரு கட்சி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்டர் ஸ்லைட்லி லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் சென்டர் மாதிரி இயங்கிய ஒரு கட்சி. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஜாதி அரசியலோ மத அரசியலோ ஈடுபடாத ஒரு கட்சி பெருமளவுல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியம். ஆனால் அந்த கட்சியினுடைய அழிவை நோக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறார், சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி. அதான் ரொம்ப வருத்தம். இறுதி கேள்வி சார். இதுல கடைசி கேள்வியில இருந்து ஒரு கனெக்ட் எடுக்கிறேன். அதிமுக வந்து ரைட் லெஃப்ட்ல இல்லாம ஒரு மிடில்ல மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. தாவேக எப்படி சார் இருக்கு? விஜயனுடைய இந்த தொடக்க ஆட்சி எப்படி இருக்கு? சில விஷயங்கள் ரொம்ப கவலை அளிக்குதுங்க. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து நிறுத்த போறாங்கங்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஏதோ ஒரு ஒரு பிரைவேட்டைசேஷன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இஷ்யூ பண்ண டெண்டர் எல்லாம் ரத்து பண்றாங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது. இவங்க அதுக்கு தான் எனக்கு இந்த இடதுசாரி கட்சிகள் கொள்கையில விசிக கொள்கை அடிப்படையில இந்த அரசு நடந்தால் தமிழ்நாடு 30 வருஷம் பின்னாடி போயிடும். திமுக இது நடக்காமல் பார்த்து கொண்டது. 5 ஆண்டுகளில் இவர்களுடைய அரசு இயந்திரத்தில் இவர்களுடைய தலையீடே இல்லாமல் பார்த்துட்டாங்க. அண்ட் தட் வாஸ் குட் ஃபார் த ஸ்டேட். அது மாநிலத்துக்கு நல்லது. இவர் என்னவோ எனக்கு கவலை அளிக்கிறது. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் இல்ல விசிகாவுடைய கொள்கைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி நடத்தணும்னு நினைத்தால் அது தாவேகாவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். மாநில தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதை வந்து இவர் திருத்திப்பாரா? பாசிட்டிவான விஷயங்களா எதை பாக்குறீங்க சார்? பாசிட்டிவா நிறைய விஷயம். ஆன்டி கரப்ஷன் கொண்டு வந்த பல நடவடிக்கைகள் வந்து பாசிட்டிவா பார்க்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு சொல்றாரு. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அந்த ஒயிட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒயிட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு. ஆனால் இந்த மேட்டர்ஸ் நெகட்டிவ் விஷயங்களும் வர தொடங்கி விட்டன. 40 நாட்ல நெகட்டிவ் விஷயங்கள் வர தொடங்கிருச்சு. அதனாலதான் அது கொஞ்சம் கவலையா இருக்கு. பட் டைம் இருக்கு. இன்னும் இப்பதான் வந்திருக்காங்க. பார்ப்போம். we have to give them at least 6 months. நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.